சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கடந்த வியாழக்கிழமை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அரசு பேருந்தின் மேற்கூரையில் மீது ஏறி அட்டகாசம் செய்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். காவல்துறையின் இந்த நடவடிக்கை குறித்து மேலும் சொல்லுங்க. பச்சையப்பன் கல்லூரியில கடந்த வியாழக்கிழமை அன்று பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டது. அதற்காக மாணவிகள் 10 மணிக்குள்ளாக வளாகத்தில் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில 10 மணிக்கு மேல் வந்த மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் உள்ளே அனுமதிக்கவில்லை. மேலும் நுழைவாயிலை கேட்டை பூட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகு வந்த மாணவர்கள் கல்லூரி வளாகத்தின் முன்பாக நின்று கோஷங்கள் எழுப்பியும் மாணவிகளை வீசியும் சாலையில் சென்றும் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலையில் பேரணியாக சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசலானதும் ஏற்பட்டது. மேலும் 20க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை மீறி மாணவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதனால போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது. அதனால மாணவர்களை பிடிக்கவும் காவல்துறையினர் ஈடுபட்டார்கள். இந்த மாணவர்கள் அதுக்கு முன்பாக அந்த வழியாக வந்து ஒரு மாநகர பேருந்து மீது ஏறி நின்று பச்சைபாசல் ஜே என கூடியபடி கத்தக்கூடிய வீடியோக்கள் வெளியானது. குறிப்பா 11 மணி அளவில் கீழ்ப்பாக்கம் உள்ள 15B என்ற மாநகர பேருந்தின் மீது பாரிஸ் ரூட்டை சேர்ந்த மாணவர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டது போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகளை தீவிரப்படுத்தினார்கள். அந்த வீடியோ காட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டார்கள். இதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் தற்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய புவியரசன், ஜீவா, பவித்ரன் ஆகிய 3 நபர்கள் மீது ஏறி அட்டகாசத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்ததன் அடிப்படையில் அவர்களை கைது செய்து கீழ்ப்பாக்கம் காவல்துறையில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த 3 மாணவர்களிடம் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ரூட்டு தல இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது மாநகர பேருந்தின் மீது அட்டகாசத்தில் ஈடுபட்ட 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மற்ற மாணவர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கீழ்ப்பாக்கம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.